எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு கிச்சனில் தான் நின்றுட்டு இருக்கிறேங்க. நம்ம தோட்டத்தில் வாழைக்காய் மொந்த வாழைக்காய் முடிய போகுதுங்க. மரமெல்லாம் சாஞ்சு பழச்செடி மேலே விழுந்துருச்சுங்களா, அதனால வெட்டி எல்லாம் எடுத்துட்டோம். கடைசியாக மொந்த வாழைக்காய் 2 இருக்குதுங்க. அதை சரி பெப்பர் பொரியல் செஞ்சிடலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்படியே எங்களோட வீட்டு கிச்சனையும் காமிச்சிட்டு அப்படியே பெப்பர் பொரியலும் செய்ய போகிறேங்க. தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலையை அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. கருவேப்பிலை அறையில் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்படியே வாழைக்காய் ரவுண்டு அரிசி போட்டு முதல்ல வேக வச்சுக்கிறேங்க. வேக வச்சுட்டு அப்படியே கிச்சனையுமே என்னுடைய ஸ்டோர் ரூமையும் காட்ட போகிறேன். அப்புறம் வீட்டை பூரா சுற்றி காட்டுறதுக்கு ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால பூரா சுற்றி காட்ட முடியாதுங்க. இப்படி ரவுண்டாக அரிஞ்சு தண்ணியில் ஓட்டுங்க. என்ன கிச்சனை சுற்றி காட்டுறதுக்கு பெரிய இது இல்லைங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. கேட்டிருந்தாங்க கிச்சன் வீட்டையெல்லாம் காட்டுங்கன்னு. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. குக்கரில் வச்சு வேக வைக்கலாங்க. ஆனால் விசில் கொல கொலன்னு இது வாழைக்காய் சீக்கிரம் வெந்து போகுங்களா, அதனால் நம்ம சட்டியில் வச்சுட்டா எடுத்து பார்த்துக்கலாம். உப்பு அளவாக போட்டு பத்தலின்னு அப்புறம் போட்டுக்கலாங்க. சரி வேகட்டுங்க. சரி வெந்துட்டுக்கிட்டுங்க. அதுக்குள்ளே கிச்சனை பார்த்துடலாங்க. இதே பாருங்க, அப்படியே சுற்றி காட்டுங்க. இதான் என்னுடைய சமையல் அறைங்க. சாலில் அத்திக்கடவு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு வந்துக்குவேன். இது இந்த 2 டப்பா எங்கள் மச்சாண்டார் சம்சாரம் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்ததுங்க எங்கள் வீடு இதுக்கு. அது ஞாபகமாக முன்னாடியே வச்சுக்கிறேங்க. உப்பை போட்டு டெய்லியுமே பார்த்துக்குவேன், அவங்க ஞாபகம் வந்துக்கு. அதனால இதில் உப்பும் புளியும் போட்டு வச்சுக்கிறேங்க அவங்க ஞாபகத்துக்காக. நிறைய பாத்திரங்களாம் வாங்கி கொடுத்தாங்க. சரி எல்லாத்தையுமே பழசு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த 2ஐயும் மட்டும் வச்சுட்டு அவங்க ஞாபகம் வந்துடும் எனக்கு. அப்புறம் அப்படியே பாருங்கள், எங்களுடைய ஃப்ரிட்ஜை திறந்து காட்ட மாட்டேன். இது வாங்கி 11 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ரொம்ப காலமாக எனக்கு இது உள்ளுக்குள்ளே இது ஒரு சைடு ஃப்ரீசருங்க, இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு. இது கிரைண்டரில் வைக்கிறதுக்கு கீழே போட்டு தர சொன்னாங்களே, மாவெல்லாம் அழிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம்லாம் கையை தூக்கி இந்த செல்ஃபில் வச்சோம்னா கையை தூக்கி பார்த்துட்டு இருக்கணும் மாவெல்லாம் அடிச்சான்னு. அதனால் இறக்கி போட்டு தர சொன்னாங்க. மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுக்குவோங்க. அப்படியே பாத்திரமெல்லாம் கழுவுணுன்னா இந்த மாதிரி கீழே தண்ணி இங்கே வடிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா, நிலத்தில் வடிஞ்சிட்டே இருக்குதுன்னா கரை ஏறிக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு இதுக்கு மேலே வச்சு கழுவி வச்சுருவோங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் எடுத்து கமுத்துவேன். அது வரைக்கும் இதில் தான் இருக்குங்க. அப்படியே வருது ஜன்னலில். அங்கே வெளியில் ரோடு தெரியுதுங்களா, ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டே சமையல் செய்வேன். பக்கத்துலேயே மளிகை கடை இருக்குதுங்க. ஏதாவது பொருள் வேணுங்கன்னா டக்குன்னு போய் படக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் இங்கே இதில் ஒரு பைப்பில் இந்த சப்பை தண்ணி வருதுங்க, இன்னொரு பைப்பில் தேவையானவங்க மட்டும் எப்பாவது பிடிச்சிக்கிறக்காக நல்ல தண்ணி போட்டு வச்சுக்கிறோம். அத்திக்கடவு தண்ணிங்க. இந்த அடுப்பில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால மேலே ஏற்றிடுவாங்க. நம்ம சொல்லியிருப்போம் கீழே இதெல்லாம் வரும்னு சொல்லி. நான் என்ன பண்ணிட்டேங்கன்னா, எனக்கு ரொம்ப கீழே வேணும். அப்போ தான் தோள்பட்டையெல்லாம் வலி எடுக்கிறக்க ஆரம்பிச்சது முதல்ல இருந்த இது கிச்சனில். அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீழே இது வரைக்கும் தான் இருக்குங்க. எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. அதனால் கீழே இறக்கி போட்டு கிட்டையே நின்று காங்கிரீட் போடும்போதெல்லாம் கிட்டையே நின்று பார்த்துட்டேங்க. பக்கத்தில் இந்த பக்கம் விசித்தறிகள்லாம் ஓடுறதுனால டப்புன்னு சத்தம் கேட்குங்க. புழுதியும் நிறையா வரும் புகைகள்லாம் இந்த பக்கம். அதனால் இதை எப்பவுமே ஓப்பன் பண்ண மாட்டேங்க, அப்படியே விட்டுருவேன். அப்படியே வாங்க நம்மளுடைய ஸ்டோர் ரூம்பை பார்க்கலாங்க. சமையல் ரூம் போட்டின மாதிரி ஸ்டோர் ரூமுங்க.
அதுக்கு பக்கத்தில் வருங்க, அதுலேருந்து போகிற வழியில் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை மாட்டிக்கிறோம். பசங்களை சின்னதாக இருக்கிற போது எடுத்த ஃபோட்டோவுக்கா. இது எங்கள் ஆதிங்க, இது எங்கள் நாங்கள் 2 பேர். அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கிற நீ? அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கட்டிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு இருக்க. அப்புறம் வீட்டுல பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க? என்ன கொடுமைனாங்க, ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படி ஒரு குண்டாயிங்க, எனக்கு பயமாயிடுச்சு. உன்னை வாச கதவெல்லாம் பெருசு வைக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு. அது சின்ன பையன் பிறந்தவங்க அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் நானே இதெல்லாம் வேலை கேட்காதுன்னு குறைச்சாச்சு. அப்படியே வாங்க ஸ்டோர் ரூம்ல பார்த்துடலாம். என்னோட குட்டி ஸ்டோர் ரூமுக்கு இது. குட்டி ஸ்டோர் ரூமில் இது செக்லாட்னு கல்லெண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய், அப்புறம் இங்கே வருங்க ஒயர் கூடைகளில் நான் போட்ட ஒயர் கூடை. இது மட்டும் பிஞ்சு போன மாதிரி, இது எல்லாமே நான் போட்டதுங்க. அப்போ எல்லாம் ஒரு செட் சேர்ந்துக்குவோம், ஒயர் கூடை ஓடுவோங்க அப்பப்போ. இதெல்லாம் ஒயர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தா? ஒயர் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா? அது நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த இதெல்லாம் வாங்க. அந்த பக்கம் ஒரு ஒயர் கூடைக்கு இது வருங்க, அதையும் கேட்டுங்க. ஒரு கட்டத்தில் செல்வி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டே போடலாம் நினைச்சேன் நான். இங்கு ஒயர் கூடைகள் விற்கப்படும் அப்படின்னு. நீங்க ஓட்டிட்டு வர்ற, நீங்களா ஒயர் கூட ஓடுறீங்க பாருக்குதே. இது வெறு ட்ரம் காலியாக்குது. இது வேறு இப்போ கரிமுண்டா மிளகுங்க. போய் மலைவாழ் மக்கள்கிட்ட வாங்கிட்டு வருவாருங்க எங்கள் வீட்டுக்காரர். ஒரு 50 கிலோ வாங்கிட்டு வந்தாருன்னு எங்கள் கடைக்கு போடுறதுக்கு இதைத்தான் போடுவாங்க முழுசாவே. பவுடரும் இதுலேயே அரைச்சிக்குவாங்க. பெப்பர் சிக்கன் எல்லாமே இது எனக்கு சூப்பராக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாகவே போய் வாங்கிட்டு வந்துடுறதுங்க. மஞ்சளும் மிளகுமே அப்படியே எதுவும் இல்லாமல் அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த ஆமாம், இது எதுக்காக நான் போய் பழங்குடி மக்கள்கிட்ட, அதாவது மலைவாழ் மக்கள்கிட்ட போய் வாங்குறோம்னா, அவங்க சின்ன சின்ன தோட்டமெல்லாம் வச்சுருப்பாங்க. நேரடியாக போய் அவங்ககிட்டே கொள்முதல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பியூரான பெப்பர் கிடைச்சிடும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டுக்கு வர்றபோது இதுலயும் நிறைய கலப்படம் பண்ணிடுறாங்க. ஒன்னும் பப்பாளி விதை கிடக்குறாங்க, இல்லைன்னா கலர் பூசுறாங்க, கருகருன்னு மொட்டு மொட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா இதையுமே இதுல இருந்து ஆயில் எடுத்துடுறாங்க. இது நம்மளுக்கு அப்படியே போட்டோம்னால நல்ல மனம் அடிக்குங்க. பெப்பர் சிக்கனுக்கெல்லாம், பெப்பர் சிக்கன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க மிளகு. நாங்க எப்பவுமே அங்கேயே தான் போய் வாங்கிட்டு இருப்போங்க. அப்படியே பக்கத்துல கோல்டன் சீதாவா தகன்னு மின்னுது. கூடவே மாங்காய், இது கடைசி மாங்காய். அது என்ன மாங்காய்? என்ன மாங்காய் மறந்து போச்சு. ஒரு உறவு சொன்னாங்களே ருமானின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு தெரியுமில்ல, அப்புறம் சொல்ல வேண்டியதுதானே. வேறு இந்த கூடை நான் போட்ட கூட தானுங்க. நானே எங்கள் பத்மா இருக்குதுங்க நகையா உள்ள எல்லாம் போட்டி போட்டு ஒயர் கூட போடுவோங்க. இந்த கூட அப்புறம் அப்படியே பாரு தைக்கிறதும் எனக்கு வேண்டியதெல்லாம் நானே வச்சுக்குவேன். பால்ஸ் வைக்கிறது, அப்புறம் நைட்டியெல்லாம் பிடிக்கிறது, ப்ளவுஸு லூஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறதுன்ட்டுலாம் பண்ணிக்குவேங்க. அப்புறம் ப்ளவுஸும் தைப்போங்க. ஆனால் அளவாத்தான் மொல்லத்தான் தைப்போங்க. அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் கடுப்பாய், நீ ப்ளவுஸெல்லாம் தைக்காத, முதல் கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி ஆமாம், அப்புறம் காலையில் உட்காந்தீங்கன்னா பொழுது வரைக்கும் எந்திரிக்கிறதே இல்லைங்க, வெறி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறேன். அதனால ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறது, மற்றதெல்லாம் தைச்சிக்குவேன். நான் எந்திரிச்சான்னு பார்க்குறேங்க. எந்திரிச்சு கரெக்டாக இது குக்கரில் வச்சோம்னா கொலன்னு போயிடும். அதுதான் பிரச்சனை. அப்படியே கையில் எடு வைக்கலாம். நீங்கள் எடுக்கல, நான் எடுத்தா சுடு. உங்களுக்கு சுட, அப்புறம் எனக்கு சுடாதா. அப்படியே தண்ணி வடிச்சுக்கலாம். ஆவி பறக்குது. அப்புறம் சரி, கொஞ்ச நேரம் ஆறிட்டுங்க. சரிங்களா? எங்கெல்லாம் அழகாக தொளிச்சு எடுத்துட்டேங்க. தோலையில் ஒவ்வொருத்தர் போடுவாங்க, தோலும் நல்லா தான் இருக்குது. நான் தோல் எடுத்துட்டேங்க. வரைக்கும் இப்படி பொடி பொடியாக உதிரியாக பண்ணிவிட்டு அப்புறம் பெப்பர் போட்டு பொரியல் பண்ண போகிறேங்க. இப்போ சூப்பராக இருக்குங்க பெப்பர் போட்டு. இப்போவே சாப்பிட கூட தெரியுதுண்ணே. சரி, பொரியலானதுக்கப்புறம் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. உனக்கு இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் மொந்த வாழைக்காய் இல்லை, இப்போதைக்கு இல்லைங்க. அளவை எடுத்துட்டோம். இல்லை தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. கூடவே சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் போடுவேன், பெரிய வெங்காயம் போடலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கே இருக்குது. எனக்கு பிடிக்குங்க சின்ன வெங்காயம் நிறைய சாப்பிட்ருக்கு. அதனால ஒரு பச்சை மிளகா, பெப்பர் போடுறதுனால ஒரு பச்சை மிளகா போதுங்க. எண்ணெய் எச்சா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடுகு, பெருங்காயம், பெப்பர் பொடிங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன்.
வடை சட்டிலையும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 2 பேர் இருந்தாலும் சரி, பாத்திரம் மட்டும் வந்துட்டே இருக்குங்க, கழுவிட்டே இருக்கணும். பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கு. எத்தனை பாத்திரம் சேர்ந்துக்குதுன்னு வருங்க. எல்லாம் கழுவி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தான் எடுத்து கமுத்தி வைப்பேங்க. இல்லைன்னா நம்ம தண்ணிக்கு புள்ளியாக துருவே அரிக்கிற மாதிரியே ஆயிரும் பாத்திரங்களில். ஒரு 2-3 நாளைக்கு எடுக்க முட்டோம்னாலே துருவாக ஆயிரும். அது என்னன்னு தெரியலங்க, உப்பு தண்ணினாலேயே என்னமோ வருங்க. இந்த பாத்திரமெல்லாம் எடுக்க முட்டு என்ன கழுவுனாலும் சரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். எங்கள் ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா ஓட்டேன், கூடவே கருவேப்பிலை ஓட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டு வெங்காயம் வதங்கிருச்சுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இல்லைன்னா வயிறு உப்புன மாதிரி ஆயிரும். பெப்பர் பொடி வேறு நிறைய போடணும். இவருக்கு வேறு பெப்பர் போட்டோம்னா உடனே உங்களுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடு. கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா விக்கல். ஆமாம், அது என்னன்னு தெரியல, பெப்பர் போட்டால் தீதுது. அவ்வளோதான். கொஞ்சம் பெப்பர் மனம் வந்ததுமே இதை போட்டு பெப்பர் போட்டால் செல்வி மனம் மடிக்கி காரம் மடிக்கி ஒரே நேரத்தில் நல்லா மனம் வந்துடும். இந்த பெப்பரு ஒரிஞ்சு போட்டுக்கலாம். நிறைய உப்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்தாது. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கே ஓடிருக்கிற பெப்பர். உப்பு பத்தாதுங்க, கொஞ்சம் பொடி உப்பு போட்டுக்கலாங்க. அது வேகிற போது போட்டேன், அது கொஞ்சம் தான் இழுத்துருக்குங்க. கொஞ்சம் எங்கள் ஃபேமிலி நண்பர் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, ஈபியில் வேலை பார்க்குறாருங்க, கிருஷ்ணகுமார் ராதான்ட்டு. அவருக்கு ஒரு நாள் இங்கே வந்தபோது இந்த பெப்பர் இது போட்டு செஞ்சு கொடுத்தங்காட்டிக்கு அவருக்கு வேற ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ அது இருந்தால் நல்லா இருக்குவே கூட அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபீல் பண்ணார். அவங்கெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து பசங்க, அவங்களதும் ஒரு பொண்ணு பையனொன்று எல்லோரும் சேர்ந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒட்டுக்கா டூர் போவோம். நான் வெங்காயம் கொஞ்சம் உண்டுன்னு ஓட்டுட்டேங்க. எனக்கு வெங்காயத்தோடு அப்படியே கடலப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து பெப்பரோட சேர்ந்து தேங்காய் போடலையா ப்ரோ? போடணும், இறக்கி வைக்கும்போது போடுறதுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாம் இறங்கிட்டுங்க வாழைக்காய் அந்த இதில் உப்புலாம். சரி 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு எல்லாம் வதங்கியாச்சுங்க. அப்படியே கடைசியாக தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சாப்பிடலாமா? சாப்பிட்ற வேண்டியதாங்க. பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போவே ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க. இதை கூட வச்சு கூட வச்சு சாப்பிட்டோம்னாலே ஒரு ஹோட்டல் சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சதுக்கு 2 பேர் பிளேட்லேயும் போட்டாச்சு சாப்பிட்றதுக்கு. இதோட வீடியோவையும் முடிச்சுக்கிறக்க பாருங்க, போய் சாப்பிட வேண்டியது.